கேப்டனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்ச ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார். ஒரு பெண் என்பவள் நிழல் சக்தி இல்லை, நிஜ சக்தி என்பதை உணர்ந்த ஒரு ஆண்மகன் கேப்டன் அப்படின்றது இந்த நேரத்துல நான் பெருமையோடு பதிய வைக்கிறேன். பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சியோடு நாம பயணிச்சா அந்த வெற்றி என்பது வெகு ஈஸியாக நமக்கு கிடைக்கும். மக்களே மக்களே தலைவர் சொல்வாரு. அந்த மாதிரி அந்த மக்களோடையே நான் இயல்பாக வாழ இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், என் அன்பு கணவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசையுடன் இன்று தலைமை கழகத்திலே நடந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு விழாவிலே உங்கள் முன்னாடி நின்று, அதுவும் என் பிறந்த நாளிலே வேர்ல்டு விமன்ஸ் டே மார்ச்சில் 8ஆம் தேதி அதை சிக்னிஃபைன் பண்ணுற மாதிரி இன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் சொந்த காலில் நின்று நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த எங்கள் கழகத்தை சேர்ந்த எங்கள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தொண்டர் படையினருக்கும் மகளிர் அணியினருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் எங்குமே பொது வெளியில் போகிறது கிடையாது. அப்போ இங்கே டெய்லி வருவேன். கேப்டனுடைய நினைவகத்திலும் இங்கே கேப்டனை பார்க்கறதுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களாக இருந்து அவங்களோட அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னுடைய சோகம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலீவ் ஆகி தலைவருடைய இங்கே அவங்களுடைய மக்களே மக்களே மக்களேன்னு தலைவர் சொல்வார். அந்த மாதிரி அந்த மக்களோடையே நான் இயல்பாக வாழ இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஆயிடுச்சு. அப்படியே டெய்லி இங்கே அன்னதானம் நடக்கும். அப்போ தான் நான் பார்த்தேன், நம்ம சரண்யா விஜயகுமார் அவர்கள் அந்த க்ரௌடில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு. ஸோ வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பெண்களுக்கு தையல் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் எடுத்தோடனே சொன்னேன், இல்லைம்மா எங்கேயும் நான் பொது நிகழ்ச்சிக்கு இப்போ சமீபமாக வர்றதில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக ஊன்று சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல தடவை அவங்க விடாமல் ட்ரை பண்ணாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விடாமுயற்சியோடு நாம் பயணிச்சா அந்த வெற்றி என்பது வெகு ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரே உதாரணம் உங்கள் மேடம் தான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு 10-20 வாட்டி இங்கே மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் எஸ் சொல்கிற வரைக்கும் விடவே இல்லை. நான் கூப்பிட்டு பேசுவேன். அவங்க இதை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மேடையில் கேப்டனுடன் எத்தனையோ நிகழ்ச்சியில், அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு இலவசமாக தையல் மெஷினை கொடுத்து என் கணவரோடு எனக்கு கேப்டனோடு இந்த இடத்துலையே எத்தனையோ பெண்களுக்கு நம்ம கொடுத்த அந்த ஞாபகம் தான் இப்போ எனக்கு வருது. அப்போ நான் சரண்யா கிட்ட சொன்னேன், நீங்கள் வெளியே எங்கேயும் போவேனா, நம்ம தலைமை கழகத்திலேயே நீங்கள் இந்த இடத்தையே பயன்படுத்திக்கங்க. ஏன்னா எங்கள் கட்சி நிகழ்வுகள் அத்தனையுமே இந்த இடத்துல தான் நடந்திருக்கு.
இது ஒரு ராசியான இடம். இன்னைக்கு இத்தனை பெண்கள் தங்கள் வாழ்க்கையை துவங்குகின்ற இந்த நாள்ல அவங்களுக்கு ஒரு ராசியான இடத்துல அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கு. வீட்டில் வந்து வீடியோ எடுக்கணும்னா ஒன்ஸ் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா பின் வாங்க மாட்டேன். உங்களுக்கு டேட் நான் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அப்புறம் அவங்க பர்த்டே அன்னைக்கே பண்ணுவோம், வேர்ல்டு விமென்ஸ் டே ப்ளஸ் உங்கள் பர்த்டே இன்னைக்கு செய்வோம் நாங்கள், ஓகேன்னு. ஸோ இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், கேப்டனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்ச ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார். என்னை பத்தி எத்தனையோ வீடியோக்கள் இன்னைக்கு கேப்டன் பேசுறது நீங்க எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு பெண் என்பவள் நிழல் சக்தி இல்லை, நிஜ சக்தி என்பதை உணர்ந்த ஒரு ஆண்மகனை வந்து கேப்டன் அப்படின்றது இந்த நேரத்துல நான் பெருமையோடு பதிய வைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஆண் மகன்களும் அவங்க வீட்டில் இருக்கின்ற பெண்களை, அது தாயாக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த பெண் ஹாப்பியா இருந்தாலே அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் பலம் பெற்றதாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா பெண்கள் மல்டி டாஸ்க் அச்சீவ் பண்ணுவாங்க. 1 இல்லை 2 இல்லை 10 வேலை கொடுங்க அப்படின்றதுக்குள்ள முடிப்பாங்க. அதுதான் பெண்கள் அந்த சக்தி. அதனாலதான் கேப்டன் வந்து மேரேஜ் ஆன அந்த டே 1ல இருந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அது சினிமாவாக இருந்தாலும், ரசிகர் மன்றமாக இருந்தாலும், என் பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், இப்போ அரசியலுக்கு வந்த பிறகும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, அந்த நம்பிக்கை அந்த பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுத்தால் இமயம் கூட நம் காலடியில் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. வெறும் அடுப்பங்கரையில கரண்டி பிடிக்கிற கையில தேவைப்பட்டால் அருவாளையும் எடுப்போம், செங்கோலையும் எடுப்போம். அதுதான் பெண்கள். நான் இங்கே பார்க்கிற பெண்களை எல்லாம் பாரதி கண்ட புரட்சி பெண்களாக இங்க நான் பார்க்கிறேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்காக அவர் செஞ்சிருக்கார். அதுல மிக முக்கியமான ஒண்ணு, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கேப்டன் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கார். அது என்னன்னு நான் சொல்றேன். பெண் குழந்தைகளை பிறந்தாலே எல்லாரும் வந்து ஐயோ பொம்பளை புள்ள பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லி கள்ளிப்பால் வச்சு கொன்ன காலமெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். ஆனா அப்பவே கேப்டன் ஒவ்வொரு பெண் தான் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி. அந்த குடும்பத்துல ஒரு பெண் படிச்சாலே போதும் அந்த குடும்பத்தை உசத்தி பிடிப்பாங்க. அந்த பெண்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண் குழந்தை பிறந்த போது அந்த பெண்ணுக்கு அப்போவே கேப்டன் வந்து 20,000 ரூபாய் இன்சூரன்ஸ்ல போட்டார். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அது எத்தனையோ லட்சங்களாக அந்த பெண் குழந்தைகளுக்கு போய் சேர இருக்கிறது. எல்ஐசி பாலிசியில நாங்கள் அப்பயே எடுத்தோம். அது மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸில் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் அந்த தொகை மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கல்வி உதவி, தையல் பயிற்சி, பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி கடைகள் வச்சு கொடுக்கறது என்று இது வந்து ஒரு 40 வருஷமாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போதான் சரண்யா என்கிட்ட கேட்குறப்போ நம்ம கட்சி சார்பாக எவ்வளோ ரசிகர் மன்ற காலத்துலேருந்தே பண்ணியிருக்கோமே, ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்பொழுதுமே நான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் சாதிப்பதை ஒரு சகோதரியாக, உங்கள் அன்னையாக உங்களுடன் இருந்து நிச்சயம் உங்களை வழிநடத்துவேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நேர்மையான முறையில உங்கள் சொந்த காலில் நீங்க நின்று படிச்சு பயிற்சி பெற்று அதுல நீங்க சம்பாதிக்கிற காசுல உங்க குடும்பத்தையே ஒரு தலைமுறையை நீங்க தூக்கி நிறுத்த போறீங்கன்னா, இப்ப இந்த பெண்களுக்கு உதவி செய்யாம நான் யாருக்காக நிக்க போறேன்? அதனால உங்களுக்கு என்னைக்கும் நான் துணை நிற்பேன். உங்கள் வாழ்க்கை சிறக்க என்றைக்கும், இன்றைக்கு இல்லை என்னைக்கும் நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்க எல்லாரையுமே வாழ்த்துறேன். எல்லாருமே சொன்னாங்க நாங்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து படித்தோம், உங்களுக்கு ஃபீஸே இல்லைன்னு கொஞ்சம் பொறாமையாக பேசின மாதிரி இருந்துச்சுல்ல. அது என்னன்னா,
அது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க அது ஈஸியா யாரும் நினைச்சிடாதீங்க. எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் போது அது வேல்யூ தெரியாது. அதுக்காக தான் அவங்க அகைன் அகைன் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு வேல்யூபிள் திங் ஃப்ரீயா கொடுத்து அது மரியாதை இல்லை. பட் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆல். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க சரியா பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் மூலம் நிச்சயமாக இப்போ சீனியர் கூட ஒருத்தர் பேசுனாங்க பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன்னு. அது மாதிரி நீங்களும் நீங்க இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு பொட்டிக்கா பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது, பெண்கள் பொதுவாகவே பெண்கள் எல்லாருமே அழகானவங்க, பெண் என்றாலே அழகுக்குரியவர்கள். அதுவும் இந்த மாதிரி ஆர்னமெண்டலாக பிளவுசஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும்போது இன்னும் அந்த அழகு எத்தனையோ மடங்கு கூட வரும். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொழிலை நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை சிறக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன். கேப்டன் தமிழ்நாடு முழுக்க கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சு கொடுத்தோம். நாங்கள் தையல் மெஷின்ஸ் கொடுத்து இதே நாங்களும் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வழியாக கொடுக்குறாங்க. நாங்கள் தையல் மெஷினை கொடுத்து பயிற்சியை கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தையல் பழகி கொள்ள எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னையே நாங்கள் இந்த பணியை செய்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே இந்த தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தாய் குலங்களுக்கும் பெண்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக, என் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் அடிக்கடி சொல்வது போல வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். நாம் நிச்சயமாக நம்மால முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு நீங்க உதவி செய்ய பழகுங்க. இந்த சமூகமே ஒரு சிறந்த சமூகமாக, கடவுளை போற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் என்னைக்கும் அவர் வலியுறுத்துவார். நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு சொல்வாரு. அவர் சொன்னதையே நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அதை விட ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் வேற எதையும் சொல்ல வேண்டாம். நாங்க எங்களால முடிஞ்சது ஒரு 100 பேருக்கு பண்றோம்னா, உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் 2 பேருக்கும் இல்ல 3 பேருக்கும் நீங்க உதவி செஞ்சு பாருங்க. அது உணவா இருக்கலாம், ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கலாம், இப்ப நீங்க பயிற்சி பெறுகிறீங்களா அதுவா இருக்கலாம், எனி உதவி. இந்த சமூகமே ஒரு ஆரோக்கியமான அன்பான ஒரு சமூகமாக நம்மளால உருவாக்க முடியும். ஒரு குடும்பத்தை, ஒரு வாரிசை உருவாக்குவதே தாய் குலங்கள் தான். அதனால வருங்கால எதிர்காலத்தையும் உங்களால் உருவாக்க முடியும். உங்களால் முடிந்ததை, நல்லதை அடுத்தவங்களுக்கு நீங்களும் செய்ய பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் அனைவரும் பெனிஃபிட் ஆகி நல்லபடியாக உங்க சொந்த காலில் நின்று நிச்சயம் ஒரு மிகப்பெரிய உதாரணங்களாக உங்க குடும்பத்துக்கும் இல்லை மட்டும் இல்லை எதிர்காலத்துக்கும் நீங்க ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.